Hi everyone. இன்னைக்கு வந்து டே 2 ஃபேவரட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னுடைய ஃபோட்டோஸ் பற்றி பேச போகிறேன். எனக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ரியல் ஃபோட்டோஸ் இருக்கிறவங்க அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ளவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க. அப்படி நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேச போகிறது வந்து இஸ் அபவுட் மேக்டா வசிக்செக். அவங்க வந்து இஸ் அ போலிஷ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் mainly focusing on macro and floral photography. அவங்களோட ஃபோட்டோகிராஃபியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களுடைய யூசேஜ் ஆஃப் லைட் பொக்கே அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஸ். ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே. அண்ட் எல்லா ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா இட் லுக் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் அ ஃபேரி டேல் ஒரு ட்ரீம் லேண்ட். அந்த மாதிரி எனக்கு அவங்களோட ஃபோட்டோஸில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒரு பாப்பி photo. So what is so beautiful about this photo is and the color combination, the orange of the poppies and then the blues. And அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரீமியாக ரொம்ப சர்ரியலாக இருக்கிற மாதிரி தான் அவங்களும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. And also she uses a lot of vintage lenses. So that gives her the nice bubble bouquet and then the ring bouquetலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டான்ஸ் ஆஃப் த பாப்பீஸ். அந்த மோஷன் இருக்கும் அந்த ஃபோட்டோவில் அண்ட் அந்த லைட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேங்க அந்த பொக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அவங்களோட ஃபோட்டோஸில் ரொம்ப பிடிச்சது. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ஷோ another ஃபோட்டோ ஆஃப் ஹர்ஸ் பிகாஸ் அவங்களோட ஒன்று மட்டும் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் ஒன் அகெயின் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த பொக்கே நான் சொன்ன மாதிரி இந்த லைட் அண்ட் ஷேடோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தா ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்டா இண்டிகோ. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ண ஆரம்பித்த புதுசில் I was exploring 500 pics. அப்போ தான் இந்த வெப்சைட் வாஸ் கெட்டிங் பாப்புலர் இன் இந்தியா. அப்போ வந்து எனக்கு மேக்டாஸ் ஃபோட்டோஸ் வேர் லைக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ளாரல் ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் மோஸ்ட்லி அண்ட் த பியூட்டிஃபுல் யூசேஜ் ஆஃப் லைட் அவங்களுடைய செட்டிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபோட்டோஸ் ஆஃப் ஹர்ஸ். அந்த ஐரிஸில் இருக்கிற அந்த எல்லோவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி she would have picked the right color tulip for the scene and the way the flowers are arranged that adds to the drama. அவங்களுடைய இன்னும் கூட சில ஃபோட்டோஸ் நான் காமிக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் லில்லி ஆஃப் த வேலி. ஸோ லில்லி ஆஃப் த வேலி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி பெயிண்டிங்கில் பார்த்தாலும் சரி எப்பயுமே வந்து அது அப்படியே ட்ராப் ஆகி ஹேங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் தான் எப்பயுமே பார்த்துருப்பீங்க. பட் திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் போஸ் ஆஃப் லில்லி ஆஃப் த வேலி அண்ட் த லைட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் திஸ். அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே பார்த்தா எனக்கு இந்த ரெம்பிரண்ட்னுடைய பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட பெயிண்டிங்ஸில் வந்து லைட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். அதே மாதிரி தான் இவங்களுடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் வாட் மேக் இட் மோர் ட்ரமாட்டிக். And she was the one who inspired me to actually become a flower photographer. Back then when I saw her pictures I thought someday I should also become a flower photographer. So she's my most favorite photographers. And next is Henki Lee. Henki Lee வந்து அவருடைய 90% of the shots are out of focus. But out of focusல எப்படி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு போய்ட்ரி மாதிரி அதை கன்வே பண்ண முடியுங்கிறது வந்து ஹெங்கி லீ கிட்ட தான் ஐ திங்க் வி ஷுட் ஆல் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம். ஸோ இந்த ஃபோட்டோ இன் பர்டிகுலர் ஐ லவ் பிகாஸ் அந்த பிளான்ட்ஸ்னுடைய அந்த பிரான்ச்சஸ் அண்ட் தென் அந்த லீவ்ஸ்னுடைய அந்த ஷேப் அண்ட் தென் தெர் இஸ் அ லேடி ஹூஸ் ட்ரைங் டு மேபி கிராஸ் ஓவர் அ ஸ்மால் puddle. So there is so much that a photo conveys. But if you look at it, it is almost completely out of focus. அவர் வந்து he uses lens baby composer pro a lot. ஸோ அதனால தான் he gets a nice அந்த ஒரு அந்த விண்டேஜ் பொக்கே எஃபெக்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ த ஒரு கர்வேச்சர் இருக்கும். அது எல்லாமே வந்து இஸ் டியூ டு தட் கம்போசர் ப்ரோனுடைய அந்த ஃபீச்சர்.
And this photo in particular, again, I love because the whole tree, leaves ஒண்ணுமே தெரியாம அந்த வெறும் bouquet மட்டுமே வந்து it looks like the leaves of the tree. And to add some drama to the overall scene, he has added one human element. Again, everything is out of focus, but it's so beautiful and so poetic. And most of his photos are only black and white, and that also adds to that dreamy, surreal effect. And next I'm going to talk about Ronnie Garcia. I'm not sure how many of you know about him. He's a portrait photographer. Again, he's a surreal photographer because most of his photos have a very, very dreamy, whimsical feel. For example, even this shot, if you look at it, the way it is processed makes it very dreamy. Even when I think he's from Argentina, if I'm right. So he sketches how he wants to shoot before he goes for the shoot, and he designs the costume and the headgear என்ன மாதிரி sometimes நிறைய ladies உடைய hair color கூட வந்து அந்த dressக்கு match ஆகிற மாதிரி இருக்கும். So overall they work very well with the colors and the scene. நிறைய floral backgroundsல தான் எல்லா portraitsமே எடுத்திருப்பாங்க. So this is another one. It's very striking yellow, and அந்த பின்னாடி இருக்கிற leaves உடைய அந்த blue, and there are a few leaves which actually match the yellow of the dress of the lady. So it's a very dreamy, very moody feel. So இவரோட photos எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும், and he always posts the before and after of his photos, and சில tutorials எல்லாம் கூடயும் post பண்ணிருக்காங்க how he works on the skin tone highlights and how he changes the colors of the leaves and the background. Maybe you could take a look at it and get inspired from him. So he's one of my most favorite portrait photographers. And next I'm going to talk about Benjamin Everett. Benjamin originally is a painter, and he's also a graphic designer by profession, and that I think shows in his photos. Our photos I'm going to show 3 photos to you, and எல்லா photoமே பாத்தீங்கன்னா the most striking feature of this is the cloud. So அவரோட நிறைய photos cloud has a great persona. Cloud தான் அவருடைய photoல ரொம்ப key element இருக்கு. Even in this photo, if you look at it, the placement of the cloud and the shape of the cloud just in between those 2 dunes, and then you have a grassland, and the colors, the usage of colors in Benjamin's photos are simply breathtaking. And இது ஒரு original real landscape கிடையாது. He does a lot of composite pictures. So when asked, he says the perfect cloud or the perfect grass or the perfect tree does not happen always at the same time, which is quite true. So what he does is, being an artist and being a graphic designer, he visualizes how he wants a frame, and then he shoots the cloud separately in the perfect light, and then the tree separately, and then the mountain separately, and then he combines everything together to form a beautiful landscape which looks straight out of a dream. I think the way he visualizes each of his frames is amazing. So in the photo பாத்தீங்கன்னா இதுல ஒரு white sand dune இருக்கு, red sand dune இருக்கு, distantல mountain இருக்கு, and then you also have the cloud. What makes it very beautiful is அந்த cloud and the shape and the formation flows very well with the dunes. That is what adds to the overall beauty. And then the usage of colors, the red with the white and the blue is so striking, and it's brilliantly composed. And this one is a very playful kind of an image, like it is taken straight out of a children's book illustration. So there is a very colorful train going with some carriage, and then you have the clouds. So he has played beautifully with the clouds. He has placed them in the right position. The shapes are changing, and also there is a small meadow which is mowed, and then you have the grassland. So it's like beautifully done. So அவருடைய எல்லா ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா அப்படியே
chiselledன்னு சொல்லுவாங்க, அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் எல்லாமே. So that is why I love all photos of Benjamin. And then I'm going to talk about Rodney Smith. I saved the best for the last. And அவருடைய photos வந்து பார்த்தீங்கன்னா again very surreal. Some of the photos are very humorous. இவர் வந்து he was a strong believer of film cameras. He never used a digital camera, and he was a great fan of black and white photography. Only at a later point of time he switched to color. But அவரோட color photos சரி black and white சரி அவ்வளோ அழகான ஒரு rhythm இருக்கும். அவருடைய is very very difficult, and for that matter he is an amazing photographer. So this is one of my most favorite shots of his. It conveys so much of story. There is a lady looking at the ducks going in a line, and then there is a chair, and the lady or a hat and her posture is what makes it very interesting. எனக்கு வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் கெஸ்டர் வந்து அந்த டக்கை வந்து மிமிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஷீ இஸ் லுக்கிங் அட். இட் இஸ் லெஃப்ட் டு த வியூவர்ஸ் டு ஆக்சுவலி இமேஜின் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் தேர், அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தகுந்த மாதிரி யூ கேன் பில்ட் அ ஸ்டோரி அரவுண்ட் திஸ் பிக்சர். And I'm also going to show a couple of more pictures from him, because அவருடைய ஃபோட்டோஸில் ஒன்று மட்டும் காமிக்கிறது is not at all possible. This again is one of my most favorite photos. This was taken in the theme lines. So இதில் பார்த்தீங்கன்னா the lines play a very major role. And the backgroundல வந்து அந்த skyscrapers, and then the way he has arranged the human elements holding the umbrella. There's one man with a hat, and also if you notice, except for the man in the middle, the others' dresses have a checked pattern. So everything is so beautiful, and this has got a lovely symphony in it. And the next photo is one of his most famous photos, the woman in red. அவங்களுடைய ஹேட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு டேபிள் லேம்ப் மாதிரி தெரியுது, and then she's holding a book, and the way the shadow falls in the light, so it is like beautifully done. And this is also, I think, the cover picture of his book. And this one, so like I said, is a very surreal photographer. Look at the way he has composed this image, and the pinnadi irukra the tree on the branches, and then you have a mist or a fog, and the dress like the poppies when they complement the balloon color, and then there is a orange tape in her hat. So it's very nicely done. ஒரு விஷயமும் ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கும் அவரோட ஃபோட்டோஸில். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அவரோட ஃபோட்டோஸில் வந்து ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் ஹிஸ் ஃபோட்டோஸில் the subjects are always wearing some fancy hat. So இதில் அந்த உமனோடைய hat, it kind of resembles the canopy of a tree, and then you have the trees and the leading lines, and then the subject plays right in the middle with a black dress. I think this is a breathtaking composition if you ask me. So that is it for today, and I hope you get inspired by the photographers that I told you, and I would urge you to go take a look at their profiles on Instagram. There's so much to learn from all of these photographers, and I'll see you again tomorrow with inspirations from outside photography. Until then, it's bye from Nitya. Stay home and stay safe. Bye bye.